வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலகியது. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கட்சி விலகிச்சா, அந்த கட்சி விலகினால மோடிக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் முதல்ல நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி கட்சி பசுபதி பராஸ் அவர் இன்றைக்கி விலகியிருக்கார். சரி, இது விலகியிருக்காரு, இதனால் என்னங்க பாதிப்பு? அவரெல்லாம் ஒரு ஆளான்னா அதுதான் பிரச்சனை. பிஜேபி சின்ன சின்ன கட்சியை கூட ஒன்று சேர்த்து ஜெயிக்கக்கூடிய கட்சி. யூபியிலலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம அனுப்பிரியா பட்டேல் ஆகட்டும், நிஷாந்த் கட்சி ஆகட்டும், சின்ன சின்ன கட்சியெல்லாம், அதாவது ஒரு ஊரில் ஒரு கட்சிக்கு 2000 ஓட்டு இருந்தாலும் சேர்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி பீகாரில் பசுபதி பராஸ் விலகிறது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதை விட அதிர்ச்சி, எல்லா தொகுதியிலும் நான் தனித்து நிற்பேன், அப்படி இல்லாட்டினா காங்கிரஸோடு சேர்ந்து நிற்பங்கிறார். கடைசியாக காங்கிரஸோட தான் சேர்ந்து நிற்க போகிறார். ஏன்? ஏற்கனவே லாலுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். அப்போ சும்மா பார்த்தேன், அவருக்கு உடம்பு சரியில்லைலாம் சொன்னார். இதுதான் விஷயம். சரி, பசுபதி பராஸ் விலகிறதுனால என்னங்க பெரிய பாதிப்பு அப்படின்னா, பிஜேபிக்காரங்க கூட கேட்பாங்க, பசுபதி பராஸ்லாம் ஒரு ஆளானு ரைட்டு. நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்தபோது 5 எம்பிக்கள் இருந்தாங்க. யார்கிட்ட? ராம்விலாஸ் பாஸ்வான்கிட்ட. அதில் 4 எம்பிக்களை கூட்டிக்கிட்டு போய் ஓம் பிர்லாவை பார்த்து தனக்கு ஒரு முக்கிய பதவியை வாங்கினவர் தான் பசுபதி பராஸ். அப்போ பிஜேபி அவரை ஒன்றா சேர்த்துச்சு. எப்படி அதிமுக பிரிஞ்ச உடனே இங்கே ஓபிஎஸை வச்சு அவங்க உடைக்க ட்ரை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தோன்னே எடப்பாடிக்கு ஆதரவு. அதே மாதிரி அங்கே என்ன பண்ணாங்க, பசுபதி பராஸ் நேராக அவங்க அண்ணன் இறந்த உடனே டக்குன்னு கட்சியை உடைச்சிட்டு வர்றாரு. அவருக்கு அங்கீகாரம் தந்தது பிஜேபி. சிராக் பாஸ்வானை நட்டாத்தில் விட்டாங்க. இன்றைக்கி வரலாறு திரும்புது. சிராக் பாஸ்வான் உள்ளே, ஏன்னா ஹிஜாப்பூர் காலங்காலமாக பசுபதி பராஸ் அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். போன தடவை அதை சிராக் பாஸ்வானுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னவொன்னே வழியே இல்லாமல் எம்பி பதவியை அந்த தொகுதி அவருக்கு விட்டு கொடுத்தார். இப்போ சிராக் பாஸ்வான் அமைச்சராகிட்டார். பசுபதி பராஸை நட்டாத்தில் விட்டாங்க. ஏன் நட்டாத்தில் விட்டாங்க? உங்கள் அண்ணன் பையன் தானேங்க, அவருக்கு கொடுங்க, என்னங்க சண்டை, எல்லாம் குடும்பத்தை ஒன்றிணைக்கிறோம். பிஜேபி ஒரு குடும்பத்தை ஒன்றிணைச்சு வரலாறு இருக்கா? ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு பசுபதி பராஸை டம்மியாக்கி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவர் பார்த்தாரு, பொறுமையாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பிஜேபி விட்டு நான் வெளியில் போகிறேன்லாம் சொன்னார் அவர். அப்போ நிறைய பேர் என்னங்க வெளியில் போயிடுவீங்களான்னு, இல்லை 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 இப்போ தான் மோடி தான் தலைவர்னார். ஏன்னா அதுக்குள்ளே சமாதானப்படுத்தினாங்க. இப்போ எல்லாம் மீறி போயிடுச்சு. எல்லாம் மீறி போய் இன்றைக்கி பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நிதிஷ்குமார் ஒரு மனநிலை சரியில்லாதவர் போர் ஆட்சியை நடத்துகிறார். வார்த்தையெல்லாம் அள்ளி விட்டாச்சு. இனிமேல் பிஜேபிங்கிற கட்சியை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியாச்சு. சரி, இப்போ பிஜேபி என்ன பண்ண போகுது, எப்படி டேக்கிள் பண்ண போகுது? வரக்கூடிய பீகார் தேர்தலில் சிராக் பாஸ்வானுடைய கட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபி தேர்தலை சந்திக்கிறது நல்லதில்லை. ஏன்? சிராக் பாஸ்வான், பராஸ் பாஸ்வானுக்கும் கேடர்ஸ் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. சார், இப்போ சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லுவார், எங்கள் அப்பா கட்சி, இந்த பக்கம் எங்கள் அண்ணன் கட்சி. எப்பயுமே 2 பிரிவாக போனால் சேதாரம் கண்டிப்பாக இருக்கும். ஐயா ராமதாஸ் ஒரு பக்கம், அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் போனால் கட்சி நல்லா இருக்குமா? இதே தான். ஒன்று வேணாம், ஓபிஎஸ் போனதுக்கே கொஞ்சம் ஓட்டு போச்சு இல்லை, சேதாரம் கண்டிப்பாக. 1000 ஓட்டு 500 ஓட்டே பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி இது எப்படி தாங்க போகுதுன்னு தெரில. சரி, இப்போ அடுத்து என்ன நிலைமைக்கு வரும்? பராஸ் பாஸ்வானை சமாதானப்படுத்தலான்னு முடியாது. ஏன்? பராஸ் பாஸ்வான் ஒரு எல்லை மீறி போயிட்டார். அவர் ஒன்றிய அமைச்சர் கேட்குறாரு, கொடுக்கல. சரி, அதனால் என்னங்க பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 70 தொகுதியில் அவர் பாதிப்பை ஏற்படுத்துவார். முதல்ல அவர் நிற்கும் போது வாங்கின வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பல தொகுதிகளில் பிஜேபி இன்றைக்கி பிரச்சனை வரும். இதை உறுதிப்படுத்தும் விதமாக நிதிஷ்குமார் அவர்கள் போன தடவை தனியாக நின்னார். போன தடவை தனியாக நின்னா 48 சீட்டு ஜெயித்தார். பிஜேபி நிற்கிற தொகுதியில் சிராக் பாஸ்வான் ஆளை நிறுத்தி வைக்கல. இப்போ மற்ற தொகுதியில் ஆள் நிறுத்தி வச்சார். ஆனால் பட்டியலின மக்கள் ஒட்டுமொத்தமாக சிராக் பாஸ்வான் இந்த பக்கம் வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் பெருமளவுக்கான இழப்பை சந்திக்குது. இப்போ அதே பிரச்சனை சிராக் பாஸ்வானுக்கு இருக்குது. ஏன்? சிராக் பாஸ்வான், பராஸ் பாஸ்வான் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க. இப்போ பராஸ் பாஸ்வான் வெளியில் வந்ததுனால 22 மாவட்ட தலைவர்கள் வெளில வந்துட்டாங்க. சார், இப்போவே சிராக் பாஸ்வான் கட்சியிலிருந்தே இது எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்? தலித், இஸ்லாமியர்கள், யாதவர்கள், இதுதான் இப்போ அப்புறம் குஷ்வாகா, இதுதான் இன்றைக்கி நம்ம தேஜஸ்வியோட கால்குலேஷன். குருமி இனம் அப்படின்னு 5% இருக்குது. அந்த 5% யாருக்குன்னா அவங்க நிதிஷ்குமாருடைய கம்யூனிட்டி. அவங்களே அவருக்கு போடுவாங்கன்னு பிரச்சனை. ஏன்?
அதில் இருக்கக்கூடிய இது என்னது நம்ம சமூக தலைவர் அவர் ஒரு இது வச்சுருக்கார் இயக்கம். அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நிதிஷ்குமார் நல்லவர் தான், ஆனால் அவர் கண்ட்ரோலில் இல்லை, அவர் வந்து பிஜேபி ஆட்டி படைக்குது, முடிஞ்சு போச்சா. எப்படி எங்கள் பிரச்சாரம் போகுதுன்னா, நம்மளுடைய இனத்தலைவரை வந்து அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாக இருக்கார், அவங்க பையனை ஏமாற்றி அமித்ஷா விழுங்க பார்க்குறாரு, இந்த ரேஞ்சில் போயிட்டுது. குருமியும் கம்மி கஷ்டம். இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்க, குருவியில் ஒரு 2%, 5% மொத்தம் 2% ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துக்கு வரும். ஏற்கனவே குஷ்வாகா சமூகம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் பக்கம் வந்துருச்சு. இப்போ யாதவர்கள் இன்னொன்று யாதவர்கள் இப்போ என்ன கோவம்னா, 10 வருடங்களாக ராஷ்ட்ரிய ஜனதா ஆட்சியில் இல்லை. இப்போ வந்தால் 3ஆவது தடவையாக அவர் வந்துடுவார் நிதிஷ். போன தடவை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து லாலு பையன்தான், ஆனால் அவருக்கு ஆட்சி அமைக்க முடியல, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அந்த வருத்தம் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்றுங்க, எப்பயுமே உடம்பு சரியில்லாமல் மறதி நோய் வந்து பாதிக்கப்பட்ட, இன்னொன்று வந்து பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேணுமா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அங்கே பயனாளி ஒரு லேடி வராங்க, நிதிஷ்குமார் வந்து பக்கத்தில் அந்த அம்மாவை இழுத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய வேணான்னு கையெல்லாம் தட்டி விட்றாரு, கேட்க மாட்டுறாரு. இவர் தப்பாலாம் இல்லை, இவருக்கு வந்து மறந்துடுறாரு, உடம்பு சரியில்லை, நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வர முடியல, அவரால் அந்த நிர்வாகத்தை நடத்த முடியல. அப்படிப்பட்ட ஒருத்தர் வேணுமா? இளைஞரான தேஜஸ்வி வேணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், மக்கள்கிட்ட எது எழுச்சியாக இருக்கும்? இதில் வந்து பிரசாந்த் கிஷோர், நான் பெருசாக சாதிக்க போகிறேன், பீகாரையே புழக்க போகிறேன்னாரு. இப்போ ஒரு கூட்டம் போடுறாரு, ஆளே இல்லை சேரில். வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர் ஒன்றும் இல்லை அந்த கட்சி. ஏன்னா அந்த கட்சி என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டெல்லாம் பிரிக்க போகிறாரு, அப்படி பண்ண போகிறாரு, ஒன்றும் பிரிக்கலை. இப்போ ரூட் கிளியரு. பராஸ் அவர்கள் வெளிப்படையாக நான் தேஜஸ்வி கருத்தை வலுப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். இது பிஜேபி எப்படி சமாளிக்க போகுதில்லை, ஏன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. இப்போ பட்டியலின மக்கள் வாக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இது காங்கிரஸ் தேஜஸ்வி பராஸ் இவங்கெல்லாம் ஒரே மேடையில் நிறுத்துவாங்க. பராஸ் என்ன பேசுவார் பாருங்கள், அம்பேத்கரை பற்றி இழிவுபடுத்தி பேசினார் அமித்ஷா. அப்போவே எனக்கு மனசில் வந்து ரொம்ப கொந்தளிப்பாகி போச்சு. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்டேன். ஏன்பா நீயா கேட்குற, எழுத்தாக கேட்குற, உனக்கு சீட்டே இல்லைன்ட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தார் சிராக் பாஸ்வான். அவர் அடிமையாக இருக்கலாம், நான் அடிமையாக இருக்க முடியாது, இப்படி தான் பேசுவார். சார் இன்னொன்று சார், அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்பறிவு ரொம்ப கம்மி. அவங்களாம் ரொம்ப அம்பேத்கரை இழிவாக பேசிட்டார், பராஸ் பாஸ்வானை அசிங்கப்படுத்திட்டார். அப்படிங்கும்போது பட்டியலின மக்கள், நீங்கள் எந்த பட்டியலின மக்கள் போன தடவை நிதிஷ்குமாருக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் போகிறாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன சட்டமன்ற தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தேஜஸ்வி. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள மார்ஜின் பார்த்திங்கன்னா வெறும் 7, அதாவது 1% கம்மி. போன தடவை பீகார் தேர்தல், அதாவது 5-10 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு போகிறீங்க, பிஜேபிங்கிற ஒரு கட்சியை சுமந்துட்டு போகிறீங்க. போன தடவை உங்கள் கூட இருந்த பராஸ் பாஸ்வான் இல்லை. பராஸ் பாஸ்வானான இப்போ இன்றைக்கி காலையில் எழுதினேன் சார், பராஸ் பாஸ்வான் மட்டும் போனார்னா 28 தொகுதிகளில் அவர் உங்களுக்கு வேட்டு வைக்க போகிறார். 28 தொகுதியில் வேட்டு வைக்க போகிறார். அதாவது தனிச்சு நின்னா பிஜேபி தப்பிச்சுக்கும், ஜேடியூவோட கூட்டணி போட்டால் பிஜேபி அவுட். ஏன்னா அவரே சும்மா இல்லாமல், ஏன்னா அவரை வெறுப்பேற்றிட்டீங்க. 10 ரூபா செலவு பண்ணுறதுக்கு 50 ரூபா செலவு பண்ணி ஓடி போய் வேலை பார்ப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து பராஸ் பாஸ்வான் போனதுனால உங்களுக்கு பெரிய இழப்பெல்லாம் இல்லை. ஆனால் எந்த பராஸ் பாஸ்வானை முதல்ல நீங்கள் தூக்கி நிறுத்தினீங்களோ நீங்கள் தான், அவருக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்த நீங்கள் தான். அவரே இன்றைக்கி பெரிய வினையாக இருக்கார். இந்த பிஜேபி எப்படி தாங்க போகுதுன்னு தெரியல. எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ஒத்து வராது. மறுபடியும் சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்பயுமே ஹரியானா, யூபி, இப்போ வந்த மகாராஷ்டிரா எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒன்று எல்லா கட்சியும் சேர்க்கும், இல்லை காங்கிரஸை போகாமல் தடுக்கும். பிரகாஷ் அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறார், நேராக போய் நட்டா அவரை பார்த்து தடுத்து அவர் அந்த கூட்டணிக்கு போடாமல் தடுத்தார். ஏன்னா சின்ன ஆளை கூட போட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்ன தெரியுமா? பராஸ் பாஸ்வானை எப்படியோ விட்டுட்டாங்க. இந்த விட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி இருக்கிற கட்சிக்குள்ளே தானே சேர்க்கணும். பராஸ் பாஸ்வான் போயிட்டாரு, எப்படி நீங்கள் ஏற்கனவே பட்டியலின மக்கள் உங்களை விட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வர சிக்கலுக்கு மேல் சிக்கல், இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிக்கல் முற்றிவிட்டது. பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிடைக்கிறது தெரியல. இது தேஜஸ்விக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம நிறைய அண்மை தகவலை வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், தேசிய அளவிலையும் கொடுக்குறோம், ஸ்டேட்லேயும் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.